தமிழ்நாட்டுக்கு நிதி மறுக்கும் ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மதுரை ஊத்தங்குடியில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏழை மக்களை பாதிக்கும் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும் என்றும் ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பதற்கும், ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கும், கீழடி ஆய்வை மறுப்பதற்கும், ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதற்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறவும், மீனவர்கள் நலன் காக்க கச்சத்தீவை மீட்கவும், சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாகவும் முறையாகவும் நடத்தவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்வைத்து கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் இணைக்கவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆளுநரின் அதிகார வரம்பை வரையறுத்து மாநில உரிமையை நிலைநாட்டிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு காரணமான முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுக பொதுக்குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவை வீழ்த்தி மீண்டும் திமுக ஆட்சி தொடரவும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.